ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு அதிகமான பலனை கொடுக்கிற அநேக காரியங்களை நாம் காணாமலே ஒரு சில நேரத்தில் கடந்து போய் விடுகிறோம். ஒரு சில நேரத்தில் வேகமாக நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது டிராஃபிக் சிக்னல்களை கவனிக்காமலே அல்லது டிராஃபிக் ரூல்ஸை நாம் கவனிக்காமலே அநேக சமயங்களில் கடந்து போய்விடுகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்விலும் கூட நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்கிற அநேக காரியங்களை நாம் அவ்விதமாய்த்தான் ஆவியானவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற விதத்தில் நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள். நம்ம அதை கூர்ந்து கவனித்தான் ஆவிக்குரிய ஏராளமான நன்மைகளை நாம் இந்த நாளிலே அறுவடை செய்ய முடியும். அப்ப சொல்றாரு, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆவிக்குரியவைகளும் தற்காலிகமான இந்த உலக தேவைகளும் அதோடு சேர்த்து அந்த குமாரனுடைய சாயலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். குமாரனுடைய சாயல், இயேசுவின் சாயல் நமக்கு வந்திருக்கிறது. God imparted his own nature. தேவ சாயல் நமக்குள்ள இருக்கிறது. அது நித்திய வாழ்வு, அப்படி ஜீவன். அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தனித்தன்மை, தனித்துவம், அந்த இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். You passed out spiritual death. பிசாசுடைய அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்து உங்களை தேவனுடைய அதிகாரத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய அவருடைய ஆளுகைக்கு கீழே தேவன் உங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பிசாசினுடைய அந்த சுவாபத்திலிருந்து தெய்வீக சுவாபத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சுவாபத்தை கொடுத்து அவருடைய நன்மைகளை நமக்கு வருஷிக்க பண்ணி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறதாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை என்ன சொல்றாரு? நான் உனக்கு செய்திருக்கிறதை அடையாளப்படுத்திக் கொள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி மகிமை, அப்படி கிருபை, அப்படி சுகம், அப்படி மகிமையான ஐஸ்வர்யங்கள், அப்படி காருண்யங்கள், பலன், சமாதானம் எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, உனக்கு அசமாதானம் வரும் பொழுது அந்த சமாதானம் நான் கொடுத்த சமாதானத்தோடு உன்னை அடையாளப்படுத்திக்கோ. அசுத்தம் வரும் பொழுது நான் என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, அந்த பரிசுத்தத்தினால உன்னை அடையாளப்படுத்திக்கொள். உனக்கு போராட்டம் வருகிற பொழுது நான் உனக்கு ஜெயத்தை வென்று வைத்திருக்கிறேனே, இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெயம் உன்னுடையது என்று சொல்லி அடையாளப்படுத்திக்கொள் என்று இயேசப்பா அன்பா அழைக்கிறார். எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காய் இவைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன். பணம், சொத்து, பொருட்கள் என்று சொல்லி அதை பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள். இது உங்கள் அப்பா கொடுத்தது என்று சொல்லி வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்காய் சிலுவையில் வென்று ஜெயம் எடுத்த அவைகளை உங்களுடையது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இவைகள் என்னுடையது என்று சொல்லி அடையாளம் காணுங்கள் என்று ஏசப்பா உங்களை அன்பா அழைக்கிறாரு. உங்களுக்கு தோல்வி வரும் பொழுது அந்த ஜெயத்தை காட்டுங்க.
இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். எனக்கு யுத்தம் பண்ண அந்த பரலோக ராஜா இருக்கிறார் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாதி வருகிற பொழுது அப்படி தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய வேஷங்களோடு பழைய மனுஷ சுவாபத்தோடு பிசாசு வருகிற பொழுது அவனுக்கு சொல்லுங்க, இப்ப குமாரனுடைய சாயல் புதிய மனுஷன் எனக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி. ஸ்கூல்லெல்லாம் மார்ச் பாஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாரும் நல்லா பண்ணாலும் எங்கேயாவது ஒருத்தர் வந்து மாற்றி பண்ணிடுவாங்க. அது அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏசப்பா சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாது. நீ அடையாளப்படுத்த ஆரம்பிப்பா என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துக்கு நான் வருவேன். நீங்க ஏசப்பாவோடு சுவாபத்தோடு வித் தட் டிவைன் நேச்சர் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்துவை அந்த திவ்ய சுவாபத்தினாலே நீங்கள் அடையாளம் காண விரும்புகிறீர்களா? அங்கே தேவன் மகிமைப்படுவார். அந்த மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அதனால சொல்லுங்க, இயேசுவின் சாயல் எனக்குள்ள இருக்கிறது. இயேசு எனக்காய் அவற்றை செய்து முடித்திருக்கிறார். அது கூட பாருங்க, நீங்க சண்டையை பார்க்காதீங்க, நெருக்கடியை பார்க்காதீங்க, வருத்தத்தை பார்க்காதீங்க, குறைவை பார்க்காதிருங்கள், மனிதர்களை பார்க்காதிருங்கள். பரிபூரணமான இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள். அந்த மகிமை வெளிப்படும். நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு திவ்ய சோபத்தை தந்தது மட்டுமன்றி உம்முடைய சாயலினாலே எங்களை மகிமைப்படுத்தி மறைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கும் நித்தியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் இந்த இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் கண்டு அவைகளிலே கடந்து போய் இயேசுவின் நாமத்தில் இது எனக்கு சொந்தம், என் தகப்பனுடையது, என் ராஜாவினுடையது என்று சொல்லி நாங்கள் அவைகளை சொந்தம் கொண்டாட அனுபவிக்க அப்பாமுடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரங்களை வைத்து இப்பொழுது நீர் பலத்தினால நிரப்புவீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.